நிலா ரிசப்ஷனுக்கு சம்மதம் தெரிவிச்ச விஷயத்த சோழன் கால் பண்ணி நிலாவோட அப்பாவுக்கு சொன்னதுக்கு அப்புறமா நிலாவோட அப்பா சோழன் கிட்ட போன்ல ரொம்பவே சந்தோஷமா நல்ல விதமா பேசிட்டு வைக்கிறாங்க. இதை நம்பிட்டு சோழனும், உங்க அப்பாலாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு மோசமான ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா பாரு, உனக்கு இதுக்கப்புறமா உன்னோட ஊரை பத்தி யோசிக்கும் போது உன்னோட வீட்டை பத்தி யோசிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அண்ணன் நம்ம மட்டும் ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு பதிலா நமக்கு பிடிச்சவங்களையும் கூட்டிட்டு போகலாம். நான் என்னோட ஓனரை கூப்பிடுறேன். அப்புறம் நீ கார்த்திகாவா, அப்படி இல்லைன்னா வேற யாரையாவது கூப்பிட்டுட்டு வா. அப்புறம் பாண்டி, நீ எப்பவும் போல வானதியை கூப்பிடு. அவள் வந்தா பிரச்சனையா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவளும் நம்மளோட குடும்பமா போயிட்டா. அதனால நீ அவளை கூப்பிடு. டே பல்லவா, உனக்கும் யாராவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களையுமே கூப்பிடு. அங்கே போயிட்டு நம்ம ஒரு கலக்கலான்னு சொல்ல. ஆனால் நடேசனும் என்னடா என்ன என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியான்னு கேட்க, உடனே இங்க பாருங்க, நீங்க வர்றதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. வேற வழி இல்லாம தான் உங்களை கூட்டிட்டு போகுது. இதுல உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வேற நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 100% பிரச்சனை வரும்ன்றதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இதுக்கப்புறமாவும் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விடக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியா இருக்கேன். முக்கியமான விஷயம், நீங்க யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. அதுதான் நீங்க எங்களுக்கு பண்ற மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு, ஐயோ இப்பவே ரிசப்ஷனை யோசிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரும் கோட் சூட் போட்டு நிற்போம். நீ லெஹங்கா போட்டுட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா வருவேன்னு சொல்லிட்டு அவங்க கற்பனை உலகத்துல ஜாலியா இருக்கா. ஆனா நிலாவுக்கு தான் எங்க அங்க போனா நம்மளையோ நம்மளோட குடும்பத்தையோ அசிங்கப்படுத்திடுவாங்களோன்ற பயம் இருக்கு. அது அவங்களோட முகத்திலேயே தெளிவா தெரியுது. ஆனால் சேரன் தான் அவங்கள தைரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் நிலா பயந்த மாதிரியே அந்த பக்கம் சோழன் இந்த விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்றத உடனடியாக நிலாவோட அப்பாவும் அவங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு, அதாவது நிலாவோட அம்மா கிட்ட சொல்லிட்டு, அவங்க மட்டும் இங்கே வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட குடும்பத்துக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் காட்ட போகிறேன். ஏன் அவங்க நம்மளோட கால் தூசிக்கு கூட வரமாட்டாங்கன்றத இங்கே வந்ததுக்கப்புறமா புரிஞ்சுப்பாங்க. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறமா நான் அவங்கள கவனிக்கிற கவனிப்புலையே கண்டிப்பாக அவங்க, ஐயோ இந்த வீட்டு போனாலும் நம்மளால் பார்த்துக்க முடியாதுன்ற அளவுக்கு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு நிலாவை இங்கே விட்டுட்டு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நிலாவோட அன்னைக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஆனால் அந்த பக்கமும் இது எதையுமே தெரிஞ்சுக்காத சேரனும், சரி கார்த்திகாவை கூப்பிட போயிட்டு வந்தலான்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா வாசல்ல நிற்கும் போது உள்ள மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. சோழனுக்கு நல்லாவே கேக்குது. ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகான்னு கூப்பிட வர்றதுக்கு முன்னாடியே கார்த்திகா அங்க அழுதுகிட்டே, என்னோட வாழ்க்கையவே நீங்க நாசம் பண்ணிட்டீங்க. ஏதோ வெளிநாட்டு மாப்பிள்ள நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், என்னை நல்லா வச்சு காப்பாதுவான்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டே, இதுக்கப்புறமாவும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ண போக இதை பார்த்துட்டு ஷாக் ஆன சேரனும் உடனடியா ஓடி போய் வீட்டுக்குள்ள போயிட்டு கார்த்திகாவை காப்பாத்திட்டு ரொம்பவே கோவத்தோட, என்ன கார்த்திகா பண்ணிக்கிட்டு இருக்க, முட்டாள்தனமா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை நீ எப்படி எடுக்கலான்னு கேட்க, உடனே சேரனை பார்த்த உடனேயே கார்த்திகா உடஞ்சு போய் அழுதுகிட்டே, மாமா என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு மாமா. எனக்கு கல்யாணம்னு ஒரு ஆள்கிட்ட பண்ணி வச்சாங்கல்ல, அந்த ஆளுக்கு வெளிநாட்டுல ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கா, இங்க பாருங்க நீங்களே பாருங்கன்னு அவங்களோட போன் எடுத்து அவங்க வேற ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ எடுத்து காட்ட, இதை பார்த்துட்டு சேரனுக்கோ என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அதுவும் கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனா கார்த்திகாவோ இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவோ இவங்க எல்லாரும் என்னை பொறுத்து போக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவன் மேல மட்டும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா இவன் அடிச்சு படிச்சு இங்க ஓடி வருவானா. ஆனா யாருமே இதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா, நான் ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனா கண்டிப்பா இவங்களோட குடும்ப மானம் போயிடுமா. அதனால என்ன அமைதியா இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னை ஏமாத்திட்டு போனவங்கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவனும் எகத்தாளமா, இதுக்கு மேல என்னால அங்க வர முடியாது, உங்க பொண்ணு கூட எல்லாம் வாழ முடியாது, அவ கூட எல்லாம் மனுஷ வாழுவானான்னு சொல்லிட்டு என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா மாமா. இதுக்கு மேலேயும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும். எனக்கு பிறந்த வீட்லயும் நிம்மதி இல்லை, போன வீட்லயும் நிம்மதி இல்லை, நான் எல்லா இடத்துலயும் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கஷ்டத்தோட நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழ ஆரம்பிக்க, இதை பார்த்துட்டு சேரணும், இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இங்கே பாரு, நீ இதுக்கப்புறமா இப்படியான தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. முதல்ல வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். உன்னை ஏமாத்துறவன் எவன் அப்படி நல்லபடியா இருந்துடலாம் பார்த்தலான்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கூப்பிட்டுட்டு போக பார்க்க, ஆனா கார்த்திகோட அம்மா அப்பாவும் இப்ப மட்டும் நீ அவன் கூட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்க போன, அவ்வளவுதான், இதுக்கப்புறமா நீ எங்களோட பொண்ணே கிடையாது, இந்த வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்ல, உடனே சேரணும், இந்த நிலைமையில கூட நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் மோசமா நடந்துக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இவ இந்த வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நான் இவளை நல்லபடியா பார்த்துப்பேன். முதல்ல நீ வா, உனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க இந்த மாமன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க உரிமையோடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா கார்த்திகாவை அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கார்த்திகாவோட பிரச்சனை மூலயமா அடுத்து ஐயனார் துணை ஃபேமிலிக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன குழப்பங்கள்லாம் வரப்போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அண்ட் ஆல்சோ இந்த பிரச்சனை மூலயமா கண்டிப்பா ரிசப்ஷன் கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ளேயாவது நிலாவோட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் புத்தி வருதான்னு அதையுமே பார்த்தரலாம்.